பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே போன வாரம் நாம் அன்பை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு என்றால் என்ன, அன்பு இதை குறித்து தெளிவாக பார்த்தோம். அதில் உபத்தலைப்புகளாக அன்பில் பெருக வேண்டும் என்பதையும், லவ் மஸ்ட் பி மல்டிப்ளைட். இரண்டாவது, அன்பு என்றால் என்ன, வாட் இஸ் த லவ். மூன்றாவது, அன்பு உண்டான விதம், how love produces. நான்காவது, love must be perfected அப்படின்னு பார்த்தோம். ஐந்தாவது, அன்பு நம்மில் எப்படி நிலைத்திருக்கிறதுன்னு பார்த்தோம். அன்பிலே நம்ம எப்படி காத்துக்கொள்வது என்பதையும் பார்த்தோம். இந்த நாளிலே தலைப்பு works of the love, அன்பின் கிரியைகள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது போல கிரியை இல்லாத அன்பும் செத்ததுதான். போன வாரத்திலே நாம் பார்த்தோம், அன்பு கிரியைகளோடு காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்று அன்பு எப்படிப்பட்ட கிரியை கொடுக்கும், அன்பில the fruit, கனி என்ன, அன்பிலே நமக்கு இருப்பதினாலே, அன்பினுடைய கிரியைகள் நம்ம மேற்கொள்வதனாலே முடிவு என்ன, எப்பேற்பட்ட கனிகளை நாம் இதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே பார்த்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளை, 10 விதமான கிரியைகளை குறித்து இந்த நாளிலே வேகமாய் நாம் பார்க்கலாம். முதலாவது கிரியை, அன்பு திரளான பாவங்களை மூடும். Love covers a multitude of sins. அன்பு திரளான பாவங்களை மூடும். Love covers a multitude of sins. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலே நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு செலுத்தும் போது அன்பு திரளான பாவங்களை மூடும். இது முதலாவது the works of that love, அன்பினுடைய கிரியை. முதலாவது இம்பார்ட்டன்டான கிரியை, திரளான பாவங்களை மூடும். நாம் தேவன் நம்மேல் அன்பு செலுத்தினாலே, அந்த அன்பின் கிரியைகள்னாலே நம்முடைய திரளான பாவங்களை அது மூடிற்று. அதே போல மற்றவர்கள் நமக்கு எதிராய் செய்யப்பட்ட பாவ காரியங்கள் நாம் அவர்கள் மேலே அன்பு செலுத்தும் போது அவைகள் அவருடைய பாவங்களை மூடும். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நாம் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளா இருந்தோமானால், அன்பை கிரியையினாலே காண்பிக்கிற பிள்ளைகளோமானால், ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், அன்பின் கிரியை என்ன, ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு செலுத்துங்க. சாதாரணமான அன்பு இல்ல, ஊக்கமான அன்பு செலுத்த வேண்டும். அன்பு ஊக்கமாய் இருக்க வேண்டும். ஒருவர் நமக்கு எதிராக என்ன கிரியை செய்தாலும் அவைகள் நமக்கு முன்னே வராதபடி, அவர் ஒரு சிறிய காரியத்தை நல்லது செய்தால் அந்த நல்ல காரியத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவர் மேல் அன்பு அதிகமாய் செலுத்தும் போது அவர் செய்த குறைகள்
நமக்கு தெரியாது. அவர் செய்த நிறையான காரியமே நமக்கு பெரிதாய் தோன்றும். கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. அடுத்த வசனத்துல சொல்றான், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடினதுனாலே முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று 1 பேதுரு 4:9 வாசிக்கிறோம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கு இது ரொம்ப பார்ப்பதற்கு கடினமான காரியம். அன்பு செலுத்துவாங்க, ஆனாலும் நொய் 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 முறுமுறுன்னு ஏதாச்சும் பேசுவோம். முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. நோ, டோன்ட் மர்மர். சில பேர் அன்பு முன்னாடி செலுத்துவாங்க, உள்ள மனசுக்குள்ள முறுமுறுப்பாங்க, ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வெளிப்படங்க சொல்லுவாங்க. ஆகையினால்தான் ஆரம்ப சொல்றாரு, ஊக்கமான அன்பு எப்படி இருக்குமா, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்கும் போது அந்த ஊக்கமான அன்பு வெளிப்படும். அந்த ஊக்கமான அன்பே திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், கவனித்து நீங்க கேளுங்க, கவனித்து நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இது ரொம்ப முக்கியமான காரியம். அன்பு திரளான பாவங்களை மூடும் போது நாம் ஒருவராய் ஒருவர் ஊக்கமாய் அன்பு செலுத்த வேண்டும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்க. இதை குறித்து நான் நிறைய சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே அன்பு செய்யற மாதிரி மாய்மாலத்துக்குரிய அன்பை செலுத்தாதபடி, உண்மையிலேயே கொஞ்சம் செய்தாலும் ஊக்கமாய் உபசரிங்க. பெரிதளவிலே உபசரிக்க முடியாவிட்டாலும் செய்வதை திருந்த செய் என்று வேதம் அந்த உலகத்தில் சொல்றான். செய்வனை திருந்த செய். உபசரிப்பதற்கு கூட கொஞ்சமா இருந்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்கும் போது அந்த உபசரிப்பு ஊக்கமான அன்புள்ளவர்களாய் மாறும். அதனாலே திரளான பாவங்களை. இரண்டாவது, அன்பு என்பது ஒரு ஆவி, the spirit of love. இந்த அன்பின் ஆவியினுடைய கிரியைகள், அன்பு ஒரு ஆவியாக கிரியை செய்யும். Love is like became a spirit. அதனால் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் நிரூபணம் செய்திருக்கிறார். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஏனென்றால் அன்புக்கும் பயமுக்கும் எப்பொழுதுமே பிரச்சனை தான். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க கொஞ்சம் கவனித்து நீங்க பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் தெளிவாய் இருக்கும். ஆண்டவராகிய தேவன் இப்படியாக சொல்லுகிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பானது பயத்தை புறம்பே தள்ளும். பயமானதோ வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் இல்லை. அப்ப இந்த அன்பு ஒரு ஆவி. The love is a spirit. அந்த ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பலமும் அன்பும் தெளிந்தமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கும் போது ஆண்டவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை.
ஏனென்றால் பயம் இருக்கிறவன் அன்பு செலுத்த முடியாது. ஆகையினாலே அன்பின் ஆவி நமக்குள்ளாய் வரும்போது அன்பிலே பயம் இல்லை. அன்பு, அந்த ஆவியானது நம்மிடத்திலே பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. The spirit of love is pushed away from us. அது என்னன்னா, the fear are like contradictory, ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது. தேவ ஆவி, அன்பின் ஆவி நமக்குள்ளாய் வரும்போது அது கிரியை என்னவென்றால், உள்ளே இருக்கிற பயத்தை அது புறம்பே தள்ளும். ஆகையினால தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஏனென்றால் அந்த பயத்தை புறம்பே தள்ளுகிற ஆவி அன்பின் ஆவி. அப்ப அன்பு உடைய இன்னும் ஒரு கிரியை என்றால், நம்மளுக்கு இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகையினாலே இரண்டாவது கிரியை எது? மூன்றாவது கிரியை, விசுவாசம் நமக்குள்ளாய் பெருகும் போது அன்பும் பெருகும். As faith grows, love also grows. As faith grows, love also grows. Because love and faith interconnected. விசுவாசமும் அன்பும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது போல கிரியை இல்லாத அன்பும் செத்தது. விசுவாசம் கிரியையினாலே பூரணப்படும், அன்பும் கிரியையினாலே பூரணப்படும். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் வளரும் போது அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற அன்பும் வளரும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருக்கிற அன்பை பெருகும்படியாகவும் நிலைத்தோங்கும்படியாகவும் செய்வார். ஏனென்றால் விசுவாசத்து உங்களிடத்தில் பெருகும் போது அன்பும் பெருகும். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய், தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்க அன்பிலும் மட்டுமல்லாது அந்நிய மனுஷராகிய மற்ற மனுஷரிடத்திலே வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும், நல்ல கவனிங்க, நீங்கள் எல்லாரிலும் ஒருவர் ஒருக்க அன்பும் அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. நல்லா வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலே நீங்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர் வைத்த அன்பும் அதிகரிக்கப்படுகிறனாலே
விசுவாசம் பெருகும் போது ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் அன்பும் என்ன செய்யுமா, வேதம் சொல்லுகிறது, அதிகரிக்கும், அதுவும் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பெருகும் போது விசுவாசமும் பெருகிறது, விசுவாசம் பெருகும் போது அன்பும் பெருகிறது. விசுவாசம் பெருகும் போது அன்பு அதிகரிக்கிறது என்று வேதத்திலே வாசித்தோம். 2 தெசலோனிக்கே நிருபம் 1:3 கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கவனித்து வைத்துக் 4வது கிரியை, ஆவியின் கனியோ அன்பு. Love the fruit of the spirit. ஆவியின் கனி அன்பு. கர்த்தருடைய பிள்ளைகள், அன்பு என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. கலாத்தியருக்கு எழுதும் போது 5வது அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். நல்லா கவனிங்க. அப்ப விசுவாசமும் அதுல இருக்கு, அன்பும் அதுல இருக்கு. The fruit of the spirit, அது என்னன்னா அன்பு. அப்ப ஆவியானவருடைய பிரதான கனிகளிலே அன்பும் ஒன்று. அப்ப அன்பானது ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு போதிக்கவும், அன்பு என்னது ஆவிக்குரிய கனிகளை நடைமுறைப்படுத்தவும் அன்பு நமக்கு உதவி செய்கிறது. ஆவிக்குரிய வழிகளிலே அன்பு செலுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஆவிக்குரிய கனி என்று போடப்பட்டிருக்கிறது. 5வது கனி, அன்பு பெரியது. Love is great. மற்ற எல்லா காரியத்தை காட்டிலும் அன்பு தன்னை பெரிதாக்கி கொள்கிறது. அன்பு நம்மை பெரிதாக்கும்படியாக காண்பிக்கிறது. ஏனென்றால் அன்பு இல்லை என்றால் உலகத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தில் எல்லாவற்றிலும் காட்டிலும் அன்பு. நாம் வாசித்தோம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 பீட்டர்ல வாசித்தோம். என்ன வாசித்தோம்? விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. அன்பை கூட்டி வழங்குங்கள். அன்பு இவைகள் எல்லாவற்றிலும் பெரிதாக இருக்கிறது என்று நாம் வாசித்தோம், கடந்த வாரம் பார்த்தோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அன்பு இஸ் பெரியது. அன்பு எல்லாவற்றிலும் அதிகமாக கிரியை செய்யக்கூடியது. அன்பே பிரதானம் என்று வாசிக்கிறோம். பாடல் கூட ஒரு பாடல் உண்டு, அன்பே பிரதானம் என்று சாரோல் நவரோஜி அம்மையா அருமையான தாயார் பாடி இருக்கிறாங்க. அன்பே பிரதானம், சகோதரா அன்பே பிரதானம். அப்ப 1 கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13வது வசனம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிது. ஒரு மனிதனுக்குள்ளாக விசுவாசம் நிலைத்திருக்கலாம், ஒரு மனிதனுக்குள்ளாக அன்பும் நிலைத்திருக்கலாம், ஒரு மனிதனுக்குள்ளாக நம்பிக்கையும் நிலைத்திருக்கலாம். ஆனால் விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கை காட்டிலும் அன்பே பெரியது. That means when love comes, faith comes. When love comes, hope comes. அன்பு வரும்போது விசுவாசமும் வரும் என்று நான் சொன்னேன். அன்பு வரும்போது நம்பிக்கையும் வரும். அன்பு பிரதானம், அன்பே பெரிது. கர்த்தருடைய பிள்ளை, and now abide faith, hope and love, these 3, but the greatest of love, but the greatest of these is love. எல்லாத்தையும் விட the greatest things is love. Love is great because love is God. God is a great. அன்பே தேவன், தேவனே பெரியவர்.
தேவன் பெரியவராய் இருக்கும் போது அன்பும் பெரியதா இருக்கிறது. அன்பு நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது. ஆறாவது, அன்பு தன்னை புகழாது. Love does not praise itself, or love does not praise it glorify. அது அன்பு does not praise itself, தன்னை தானே அது புகழாது, தன்னை தானே மகிமைப்படுத்திக் கொள்ளாது. கர்த்தருடைய பிள்ளை, அன்பு என்பது ஒரு வித்தியாசமான கேரக்டர். அன்பின் கிரியை எப்பவுமா அது தன்னை அடக்கி வாசிக்கும். அன்பு என்ன செய்யுமா? தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளாது. அன்பு தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தாது. அன்பு தன்னை தேவனுக்கு மேலாக மகிமை அடையும்படியாக செய்யாது. அன்பு தேவனை முன்னிறுத்தும். அன்பு தேவனை பிரைஸ் பண்ணும். அன்பு தேவனை மகிமைப்படுத்தும். 1 கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் இப்படியாக எழுதுகிறார். 13வது அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. நல்லா கவனிங்க. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. பாருங்க, love is a patient. Love is a kind. It does not envy. It does not boast. It is not proud. Love is not jealous. Love is not boastful. Love is not proud. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, அன்பு ரொம்ப சாந்தம் உள்ளதான், ரொம்ப அமைதியா இருக்கு. சில பேர் அன்புன்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. வேதம் சொல்லுது அன்பு ரொம்ப சாந்தமா இருக்கும். அன்பு ரொம்ப தயவு தாட்சண்யம் காண்பிக்கும். அன்புக்கு எப்பவுமே ஹெல்பிங் மூட் இருக்கும். 3வது, அன்புக்கு பொறாமையே இருக்காது. ஒருவன் நல்லாக ஊழியம் செய்கிறான் என்றால் மற்றவனுக்கு பொறாமை இருக்காது. அவன் மேல் அன்பு செலுத்தவன் அவனை உற்சாகப்படுத்துவான். கர்த்தருடைய பிள்ளை, அன்பு தன்னைத்தானே புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. அவன் என்ன பிரைஸ்லாம் சொல்லட்டும், அப்புறம் போய் நான் சொல்லலாம்னு இருக்கேன். அன்பு ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தும். அன்பு ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கும். அன்பு இருமாப்பா இல்லாதவர். ஒருவன் மேலே அவனை முன்னாலே செல் வாழ்த்துகிறதா இருக்கும். அன்பு will respect everyone. எல்லாரையும் அது கனப்படுத்தும். அன்பு எல்லாரையும் அப்படி என்ன செய்யுமா? அவங்கள கனப்படுத்த ரெஸ்பெக்ட் பண்ணும். கர்த்தருடைய பிள்ளைகள். 7வது, அன்பு ஒரு நாளும் தன்னை ஒழிவதற்கு விடாது. Love is inevitable. Love never fails. அன்பு தோல்வி அடையாது. அன்பு ஒளிந்து போகாது. அன்புக்கு தோல்வி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், அன்பு தோல்வி இல்லை. உலகத்துல எல்லாத்துக்கும் தோல்வி இருக்கு, அன்புக்கு தோல்வி இல்லை. Love never fails. Love is inevitable. அதை யாரும் தூக்கி எறிஞ்சிட முடியாது. அன்பை கொண்டு ரப்பரை வச்சு அழிச்சிட முடியாது.
வானமும் பூமியும் ஒளிந்தாலும் எப்படி தேவனுடைய வார்த்தை ஒளிவதில்லையோ அதே மாதிரி வானமும் பூமியும் ஒளிந்தாலும் தேவனுடைய அன்பு, நம்முடைய அன்பை ஒழிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் 1 கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார், 13வது அதிகாரம் 8ஆம் வசனம், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளாலும் ஒளிந்து போம், அறிவினாலும் ஒளிந்து போம். அவர் சொல்றார், என்கேஜேவில வாசிக்கிறேன், அன்பு, the love never fails, but whether they are prophecies they will fail, whether they are tongues they will fail, they will cease, அடங்கி போகும், whether there is a knowledge it will vanish away. என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க. அன்பு ஒரு நாளும் தோல்வி கிடையாது, அன்பு ஒரு நாளும் வேனிஷ் ஆகாது, அன்பு ஒரு நாளும் சீஸ் ஆகாது, அன்பு ஒரு நாளும் வேதம் சொல்லுகிறது ஒளிந்து போகாது. பைபிள் அழகா சொல்றாங்க, prophecy they will fail, ஒருவேளை தோல்வி அடையும், ஆனா அன்பு தோல்வி அடையாது. whether they are tongues they will cease, அந்நிய பாஷையினால் ஒரு நாள் நின்று போகும், ஆனா அன்பு நின்று போகாது. whether there is a knowledge it will vanish away, ஒரு நாள் உங்கள் நாலேஜ், அறிவு ஒரு நாள் காணாமல் போயிடும், ஆனா அன்பு காணாமல் போகாது. because அன்பு never fails. தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு, இவைகள் எல்லாம் கம்பேர் பண்ணி இவைகள் எல்லாம் ஒரு நாள் உலகத்தை விட்டு மாறிடும், அன்பு மாறாது. ஏனென்றால் அன்பு எதை குறிக்கிறது என்றால் வசனத்துக்கு ஈக்குவலாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வானமும் பூமி விழுந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிவாது. அதே மாதிரி தீர்க்க தரிசனாலும் அந்நிய பாஷைகள் ஆனாலும் அறிவானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. இந்த உலகத்தில் ஒழியாதது 2 தான். ஒன்று தேவனுடைய வார்த்தை, 2வது அன்பு. கர்த்தருடைய பிள்ளை, இது ஒர்க்ஸ். இன்னும் ஒன்று வாசிக்கலாம். 8வது, அன்பு யாருக்கும் பொல்லாங்கு செய்யாது. Love does not do evil anyone. Love does not do evil anyone. அன்பு யாருக்கும் பொல்லாங்கு செய்யாது. அன்புக்கு பொல்லாங்கு செய்யவே தெரியாது. ஏனென்றால் அன்புடைய கேரக்டருக்கும் ஈவில் கேரக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. அன்பு காட்ஸ் நேச்சர், கர்த்தருடைய இயற்கையின் சுபாவத்தை அன்பு கொண்டிருக்கிறது. ஆகையினால அன்புக்கு பொல்லாங்கு செய்யவே தெரியாது. யாருக்கு செய்யாது, கெட்டவனுக்கு செய்யாது, உனக்கு பிடிக்காதவனுக்கு செய்யாது. அன்பு எல்லாருக்குமே நன்மை செய்யும். வேதம் சொல்லுகிறது அன்பு என்பது வித்தியாசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதிரியும் அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்று அன்பினுடைய காரியத்தை எவ்வளவோ நம்ம சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளை ரோமருக்கு எழுதும் போது பவுல் இப்படி எழுதுகிறார், 13வது அதிகாரம் 10ஆம் வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. NIV போட்டிருக்கு, love does not harm to a neighbor. NLT இன்னும் கொஞ்சம் அழகா போட்டிருக்கு, love does not know wrong to others. So love fulfill the requirements of God's law. NKJV வாசிக்கிற, love does not harm to a neighbor, therefore love is the fulfillment of the law. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். 9வது, அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் கிரியை செய்யக்கூடியது.
அன்பு நம் வாழ்க்கையின் பிரதானம். Love is the core of our lives, or love is the key in our lives. கர்த்தருடைய பிள்ளை, அன்புதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானம். 1 கொரிந்தியருக்கு எழுதும் போது 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் மனுஷர் பாஷை பேசலாம், தூதர் பாஷை பேசலாம், ஆனா நதிங், அன்பு எனக்கு இருக்கணும். இல்லைன்னா நான் பேசுகிற மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுக்கிற கைத்தாளம் போல தான் இருப்பேன் ஒழிய அதனால nothing is going to happen. NKJV வாசி, though I speak with the tongues of men and of angels but have not love, I have become sounding brass or a clenching cymbal. எவ்வளவு ஒரு பாருங்க. அப்ப அன்பு என்பது மனுஷர் பாஷைகளை விட, அன்பு என்பது தூசர் பாதைகளை விட பெரியது. ஆகையினால்தான் நம் வாழ்க்கையில அன்பு பிரதானமாக அது கிரியை செய்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:2. நான் தீர்க்க தரிசன வசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மனுஷர் பேசத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. NLTல அழகா போட்டிருக்கு, if I had the gift of prophecy and if I understood all of God's secret plans and possessed all knowledge, and if I had such a faith that I could move the mountains but did not love others, would be nothing. But have not love, I am nothing. நான் தீர்க்க தரிசனத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியத்தையும் சகல அறிவையும் தேவனுடைய காரியத்தை அறிந்தவனாய் இருந்தும் மலைகளை பெயர்த்து போ என்று சொல்லத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் I am nothing. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசன வரத்தை விட சகல ரகசியங்களையும் அறிகிற சகல அறிவையும் அறிகிற அறிவை விட மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ள சகல விசுவாசத்தை விட அன்பு பெரியது, பிரதானம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க இதை புரிந்திருக்க வேண்டும். கடைசியாக 10வது கிரியை, அன்புக்கு பரிசுத்த ஆவியே மூலாதாரம். The Holy Spirit is source of love. அன்புக்கு பரிசுத்த ஆவியே மூலாதாரம். ரோமருக்கு எழுதும் போது 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார், மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நல்ல கவனிங்க. Now hope, NKJVல போட்டிருக்கு, now hope does not disappoint because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who was given to us. வேதம் என்ன சொல்லுது? தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. That means when the Holy Spirit comes also, the love of God also comes. பெந்தெகோஸ்து நாளிலே வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது தேவ அன்பும் ஊற்றப்பட்டது.
இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்பட்ட போது நீங்கள் மறந்துவிடக் கூடாது, தேவ அன்பும் நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய பரிசுத்த ஆவியே நம்முடைய அன்புக்கு மூலாதாரம், நம்முடைய அன்புக்கு ஃபவுண்டேஷன், நம்முடைய அன்புக்கு அடிப்படை. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளையே, நீ பரிசுத்த ஆவியானவராலே நிறைய பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிறையப்பட்டவனாய் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில அன்பு கிரியை செய்ய வேண்டும். அப்படி அன்பு கிரியை செய்ய வேண்டும் என்றால் உனக்குள்ளாக கொடுக்கப்பட்ட ஆவி சந்தேகப்படக்கூடியதாய் மாறிவிடும், சந்தேகத்துக்குரியதாய் மாறிவிடும். ஆவியானவர் எங்கேயோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே அன்பும் காணப்படும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, நம்மேல் ஊற்றப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பும், தேவனுடைய அன்பும் நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 10 பரிசுத்த ஆவியாருடைய கிரியைகளை நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்லும்படியாக தேவன் கிருபை செய்தார். இதை நீங்க மறுபடியும் கேட்டு உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல அன்பின் கிரியைகளை குறித்து, the works of the love தலைப்பிலே தேவன் உங்களோடு பேசினார். அதன் மூலமாய் வருகிற ஃப்ரூட் ஆஃப் த லவ்வை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசினார். 10 வித கிரியைகளை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களோடு பேசினார். அன்பு திரளான பாவங்களை மூடும். லவ் கவர்ஸ் எ மல்டிட்யூட் ஆஃப் சின். தேவன் உங்களோடு பேசினார். த ஸ்பிரிட் ஆஃப் லவ், அன்பின் ஆவி எப்படி கிரியை செய்யும் என்பதை குறித்து பேசினார். விசுவாசம் பெருகும் போது அன்பும் பெருகும் என்பதை குறித்து தேவன் தெளிவாக பேசினார். As love faith grows, love also grows. 4வது, ஆவியின் கனி அன்பு. Love the fruit of the spirit என்பதை குறித்து தேவன் தெளிவாக பேசினார். 5வது, அன்பே பெரியது, the greatest. Love is great என்பதை குறித்து ஆண்டவர் பெரிதாக பேசினார். அன்பு தன்னை புகழாது. Love does not praise itself என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். 7வது, அன்பு ஒழியாது, அன்பு தொற்று போகாது. Love never fails, love is inevitable என்பதை குறித்து தேவன் விளக்கமாய் நம்மோடு பேசினார். 8வது, அன்பு பொல்லாங்கு செய்யாது. Love does not do evil என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். 9, அன்பு நம்முடைய வாழ்க்கையின் பிரதானம் என்பதை குறித்தும், love is the core of our lives, or love is the key in our life. lives என்பதை குறித்து பேசினார் கர்த்தருடைய பிள்ளைகள். கடைசியாக அன்புக்கு பரிசுத்த ஆவியே மூலாதாரம். The Holy Spirit is source of love, the foundation, அடிப்படை என்பதை குறித்து பேசினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளில் ஏதாவது குறை இருக்குமானால் நிறைவாய் கொடுக்கிறவரும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறது நீங்க கேளுங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. அன்புதான் இந்த நாட்கள்ல பிரதானம். இன்னைக்கு கடைசி காலத்துல ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள்ல நாம் வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியானால் அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்துல அன்பு சுபாவம் அன்பில்லாதவர்களாய் ஜனங்கள் இருப்பார்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 1:31 வாசிக்கிறோம். அக்கிரமம் மிகுதியினாலே அன்பு தணிந்து போகும் கடைசி காலங்களிலே மத்தேயு 24:12-13 வாசிக்கிறோம். தேவன் நம்மிடத்திலே உங்கள் அன்பிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் எதிர்பார்க்கிறார்.
தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அன்பில் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம், அன்பிலே வேரூன்றுகிறவர்களாய் காணப்படுங்கள் என்று எபேசியர் 3:17 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே நம்முடைய அன்பு மாயமற்ற அன்பா இருக்கும்படியாக 2 கொரிந்தியர் 6:6 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலத்துல அன்பு என்பது தனிந்து போய் நம்மை விட்டு ஓடி போகிற, அன்பு இல்லாதவர்களாய், இணக்கம் இல்லாதவர்களாய், சுபாவம் அன்பில்லாத மாறி போகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, அன்பிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய், அன்பிலே மற்றவர்களுக்கு மாதிரியாய், அன்பிலே வேறொன்றவர்களாய், மாயமில்லா அன்பாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த வசனம் உங்களுக்குள்ளாய் 30, 60, 100 பலன் தர தேவன் உதவி செய்வாராக. ஆண்டவரே, இந்த வசனத்திற்காய் நன்றி. பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. சுருக்கமாய் நான் பேசினேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏதாவது குறை இருக்குமானால் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அவைகளிலே நிறைவாக செய்யுங்க. இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரை வார்த்தை ஒழியாதது போல அன்பும் ஒழியாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். வலதை துருத்தவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வல்லடத்திலும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.